ஹே டெக்கீஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஸ்டார்ட் அப் கம்பெனி பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டுக்கும் நம்மளுடைய இந்தியன் பீப்புள்ஸ் அண்ட் நம்மளுடைய சொசைட்டிக்கும் எந்த அளவுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குதையும் பார்த்தோம். அதில் வந்து நம்ம ஒரு 5 கம்பெனிக்கு பார்க்குறதா சொல்லியிருந்தோம். லாஸ்ட் வீடியோ நம்ம 3 கம்பெனி மட்டும் தான் பார்த்துட்டு வந்தோம். இந்த வீடியோவில் அந்த பேலன்ஸில் இருக்கக்கூடிய இந்த 2 கம்பெனி பற்றி பார்ப்போம். அந்த 2 கம்பெனி என்னென்னா, ஒன்று வந்து ஃபின்டெக், இன்னொன்று வந்து ரினியூவபிள் எனர்ஜி பற்றி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கம்பெனி நேம் வந்து இப்போவே. இது ஒரு ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் கம்பெனி. 2020 வந்து நம்ம சென்னையில் ஆரம்பித்த ஒரு கம்பெனி. இது வந்து மிஸ்டர் மோகன் அண்ட் ஜெய்குமார் இவங்க 2 பேரும் சேர்ந்து 2020 லான்ச் பண்ணாங்க. எஸ், இது வந்து ஒரு ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் கம்பெனியாக அமைஞ்சது. இவங்களுடைய சக்ஸஸுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, இவங்க வந்து டயர் 1 சிட்டிஸாக ஃபோக்கஸ் பண்ணவே கிடையாது. டயர் 2 அண்ட் டயர் 3 அண்ட் ரூரல் ஏரியா இதை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால தான் அவங்க சக்ஸஸும் பண்ணாங்க. இவங்களோட மார்க்கெட் க்ரோத் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்குது. இவங்க ஒரு யூனிகான் கம்பெனியாக கூட மாறிட்டாங்க. இவங்களோட 2028 வந்து மிஸ்டர் மோகன், அதாவது இந்த கம்பெனியோட சிஇஓ வந்து 2028 $100 மில்லியன் மார்க்கெட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இப்போக்கை வந்து இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணது வந்து ரிட்டைல் அண்ட் பிஸ்னஸ், மாஸ்கெட் பிஸ்னஸ், இவங்க மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடை, காய்கறி கடை, இவங்க மாதிரி சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஃபோக்கஸ் பண்ணி இதை சக்ஸஸும் பண்ண ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்ஸ்கில் ஆகி தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா அப்படியே அப்ஸ்கில் ஆகி அப்படி மூவ் ஆன் ஆகிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரோத் போயிட்டே இருக்காங்க. ஓகே, இப்போ என்னென்ன, இப்போவோட மீனிங் என்னென்னா, இப்போ இட்ஸ் எ கரண்ட், நவ், இட் ரெஃபர்ஸ் டு த ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ இல்லைன்னா இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை. அண்ட் இவங்க மோர் தென் 8,000 crore ஆன்லைன் டிரான்சாக்ஷனை இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கம்பெனி நேம் வந்து கேன்க்ரி. இது வந்து அக்ஷய் அண்ட் மஹிஷி மூலிமா கண்டுபிடிச்ச ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நேனோ கார்பன் பேட்டரி பை யூஸிங் த கோகனட் செல்ஸ். அதாவது நேனோ கார்பன் பேட்டரிஸை கோகனட் செல் மூலிமா இவங்க வந்து ஒரு மேக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நேனோ கார்பன் பேட்டரினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் நம்மளுடைய யூசேஜ் ஆஃப் இவி அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி நம்ம எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இவி அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, ரினியூவபிள் எனர்ஜி மூலயமா ஒரு எனர்ஜி ஜென்ரேட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறோம். ரொம்பவே அதிகமாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த எனர்ஜிங்கிறது வந்து என்ன, ஒரு விதமான ஒரு ஃபோர்ஸ் மூலிமா ஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரு எனர்ஜி. இந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம பேட்ரிஸை யூஸ் பண்ணுறோம். நம்ம காலங்காலமாக பேட்ரிஸ்னாவே அதில் இருக்கக்கூடியது கோபால்ட், நிக்கல், மெக்னீஷியம். இந்த கோபால்ட், நிக்கல், மெக்னீஷியம் வந்து ஒவ்வொரு பேட்டரிக்கையும் பர்சன்டேஜ் வந்து வேறையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டைப் ஆஃப் பேட்டரியில் வந்து கோபால்ட் வந்து 8 to 10% இருக்கும். அதில் இருக்கக்கூடிய நிக்கல் வந்து 72% இருக்கும். அதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் வந்து ஒரு 8% இருக்கும். இது வந்து ஒவ்வொரு பேட்டரிக்கும் மாறும். எல்லா பேட்டரி இதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த நேனோ கார்பன் பேட்டரிஸில் வந்து கோபால்ட் வந்து சுத்தம், அதாவது 0% இருக்கும். நிக்கல் வந்து 2%க்கும் லெஸ்ஸாக தான் இருக்கும். இது வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். என்ன தான் நம்ம பேட்டரி அதிகமாக யூஸ் பண்ணாலுமே நம்ம எல்லா இடத்துக்கும் பேட்டரி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் ஆனால் அந்த பேட்டரி மூலிமா வரக்கூடிய நம்ம அசார்டுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் வந்தது தான் இந்த நேனோ கார்பன் பேட்டரி. இந்த நேனோ கார்பன் பேட்டரிஸை வந்து என்ன தான் எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொன்னாலுமே இதுலேயும் சம் மச் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது மைனிங் பண்ணி எடுக்கக்கூடிய இந்த கோபால்ட், நிக்கல், மெக்னீசியம் வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணுங்கிறதுக்காக தான் இவங்க வந்து நேனோ கார்பன் பேட்டரிஸை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த நேச்சுரல் ப்ராடக்ட் மூலிமா இந்த நேனோ கார்பனை மேக் பண்ணணும், அதாவது நேனோ கார்பன் பேட்டரிஸை மேக் பண்ணணுன்றது எங்களோட ஐடியா. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இந்த கேன்க்ரி கம்பெனி மேக் பண்ணி இருக்கக்கூடிய இந்த கோகனட் செல் பவுடரை யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி வந்து மற்ற பேட்டரி கம்பேர் பண்ணுறதை விட 125% வந்து அதிகமாக பவர் பூஸ்டப் பண்ணி விடணும்னு சொல்லியிருக்கு. இவங்களோட ஃப்யூச்சர் ஐடியா என்னென்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணி தூக்கி எறியக்கூடிய நம்மளுடைய அக்ரி வேஸ்ட்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி ரினியூவபிள் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அதில் வந்து ஒரு எனர்ஜியாக ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்களோட ஃப்யூச்சர் இனிஷியேட்டிவாக இருக்குது. அதான் எந்த அளவுக்கு இது பாசிபிள்னு தெரில. லெட்ஸ் ஹோப் ஃபார் இட். ஓகே, லெட்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோ. இந்த டைப் ஆஃப் டெக் அண்ட் இன்னோவேஷனுக்கு அவங்க டெக்ஸிட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.